இதுல வந்து ராமர் வில்லூன்றினதால இது 1 கிலோ 250. 1 கிலோ 250. 10 ரூபா நொப்பன அடிப்பகுதியில வந்து இந்த மாட்டு வண்டியில் வந்திருக்கான். வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, யாழ்ப்பாணத்துல புத்தூர் நிலாவரை கிணத்து பிரதேசத்துல நிக்கிறேன். இந்த கிணறு வந்து ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கிணறு, ஆழம் அறியப்படாத ஒரு கிணறாக வந்து இந்த கிணறு வந்து சொல்லப்படுது. இந்த கிணறு தொடர்பான விடயங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள். இந்த நிலாவரை கிணறு எங்க இருக்குன்னு பார்த்தா, இதுல வந்து இருக்கிறது வந்து இது சுண்ணாக வீதி. இந்த சுண்ணாக வீதி இப்படி இந்த பக்கத்தால போனா யாழ்ப்பாண வீதி வரும். இதால அப்படியே வந்தா இந்த பிரதேசத்துல இருக்கிறதா இந்த நிலாவரை கிணறு என்று சொல்லப்பட்ட இடம். இந்த நிலாவரை கிணத்துக்கு முன்பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வியாபாரங்கள் எல்லாம் இருக்கு. இந்த இடத்த பார்த்தா வாழைப்பழங்கள், வாழைப்பழம் வந்து விற்கணும். உங்களே ஐயா வாழைப்பழம் ஆயிட்டு அவட்டானு பச்சை மிளகா இது சொல்லுங்க அவருக்கா விலையில என்ன விலை போகுது? மரக்கறி பச்சை மிளகாய் 120 எல்லாம் கூடிக்கொண்டு போகுது ஓரளவுக்கு. 200. அடுத்த கத்தரிக்காய் வந்து 150. கத்தரிக்காய் 150. பெரிய என்ன விலை கூடும் போலடா, என்ன குறைஞ்சிருந்த மரக்கறியில் கொஞ்சம் கொஞ்சம் கூடிக்கொண்டு போகுது. அடுத்த கேரட் வந்து 150. கேரட் 150. பூசணிக்காய்? பூசணிக்காய் 100 ரூபா. பூசணிக்காய் 100 ரூபா. அடுத்த வெங்காயம் வந்து 250. வெங்காயம் 250. எப்படி இஞ்சால வாங்க. அடுத்து வந்து சின்ன வெங்காயம் வந்து இதே எவ்வளவு? இது 2 கிலோ 350. 2 கிலோ 350. இது இது 1 கிலோ 250. 1 கிலோ 250. அடுத்து நெல்லிக்கரஸ் வந்து 450 ரூபா. நெல்லிக்கரஸ் எங்க தேயா? நீங்க தேனா தோலாட்டியா? இல்லையா தோலாட்டி இல்லை. இந்த இடத்த பார்த்தா நிறைய உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து விற்கணும். இதுல பார்த்தா இந்த புழுக்கொடிகள் இருக்கு. இந்தியால பெலங்கட்டி எல்லாம் பெலங்கட்டி குட்டான் வந்து இருக்கு. இது வந்து உள்ளூர் உண்டு. இந்தியால ஹச்சான அலுவா உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து இந்த இடத்த வந்து நிறைய விற்கணும். இதெல்லாம் பெரங்கட்டி குட்டான் எல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கு. இது சின்ன குட்டான் இதெல்லாம் வந்து விற்கணும். ஆனா இது என்ன? இது கருப்பட்டி. என்ன இது என்னத்துல செய்யறது? என்னத்துல செய்யற கருப்பட்டி? தமிழ் தெரியா? விலை எவ்வளவு? 1/2 கிலோ 400. 1/2 கிலோ 400 ரூபாய். இது வந்து 1/2 கிலோ 400 ரூபாய். இது வந்து கருப்பட்டி கித்துல்ரா. இது வந்து அந்த கித்துள்ள செய்யறதா இந்த கருப்பட்டி. 1/2 கிலோ 400. 1/2 கிலோ வந்து 400. ஒரு கட்டி எத்தனை எவ்வளவு வரும்? 300 கிராம் இருக்கு. புழுக்கொடிகள் என்ன விலை விற்கிறீங்க? இது வந்து 100 ரூபாய் விற்கணும். இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் வந்து இந்த இடத்த வந்து எல்லாம் விற்கணும். வாராக்கள் வந்து இதுல வந்து எல்லாம் சாமான் வண்டி கொண்டு போயிடலாம். இப்போ இதெல்லாம் இந்த நிலாவரை கிணறுக்கு உள்பகுதிக்கு போகணும். நான் உள்ள போய் இந்த நிலாவரை கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டுறேன். இந்த கிணறு இருக்கிற பகுதிக்கு வந்து பக்கத்தை வந்து பார்த்தா இதுல வந்து ஒரு முருகன் கோயில் வந்து இருக்கு. சிறிய கோயில் அழகாக வந்து வச்சிருக்கணும். அதே நேரம் அங்காளி பிரதேசத்திலேயும் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்கு.
இந்த நிலாவர கிணறு இருக்கிற நிலப்பகுதியை பார்த்தா இது வந்து ஒரு பள்ளந்திட்டியான நிலம். அங்கால பார்த்தா ஒரு மேடான நிலைமை இருக்கு. இந்த பிரதேசத்தை பார்த்தா ஒரு பள்ளமான நிலைமை இருக்கு. ஆனா இப்ப இது இந்த 2 வகையான கருத்து நிலவுது. ஒன்று வந்து ராமர் வந்து இலங்கைக்கு வந்த சமயத்தில் சீதையை மீட்பதற்காக வந்த வேளையில இதுல வந்து ராமர் வில்லூன்றினதால இந்த இது நிலாவர கிணறு தோன்றியதா ஒரு ஐதீகம்னு சொல்லிக்க மரபு வழியா, அதாவது வந்து கர்ண விரம்பர கதை செவி வழியாக வந்த கதை. இன்னொரு வகையில பார்க்க புவியியல் ரீதியில இந்த பாறைகள் இதென்று சொல்லிக்க இந்த யாழ்ப்பாணம் வந்து சுண்ணாம்புக்கல் பாறை. நீங்க இது போடுறாங்க சுண்ணாம்புக்கல் பாறை. அந்த சுண்ணாம்புக்கல் பாறை வந்து கொஞ்சம் அடியில உடைஞ்ச உடனே அந்த பாறைக்கும் அந்த கடலுக்கும் தொடர்பு இருக்கிறதால கடலோட தொடர்பால இது வெற்றாத கிணறுன்னு சொல்லப்படுது. 2 பேரும் கருத்து நிலவுது. எது உண்மையோ பொய்யோ அதை பற்றி தெரியல. ஆனா சயின்டிபிக்கா பார்க்க இந்த பாறைன்றது ஓரளவு சாத்தியமா இருக்கலாம். பாறை சுண்ணாம்புக்கல் பாறை வந்து சேதமடைஞ்சதால அந்த அதன் அடித்தாடு இதண்டு அது வந்து வேற கடலோடு தொடர்படுத்தப்பட்டு அந்த நீரிஞ்ச வந்திருக்கலாம். இதுக்கு அடி இல்லைன்னு சொல்லப்படுது. அடித்தளம் இல்ல, அடி கண்டறியப்பட்டது ஒரு வரலாறு போட்டு. ஆனா அடி அது எந்த அளவுக்கு சாத்தியமா தெரியல. ஆனா இல்லைன்னு தான் சொல்லப்படுது. இது சம்பந்தமா வந்த வரலாற்று ரீதியா புவியியல் பிரதீபராஜான்னு சொல்லி யூனிவர்சிட்டி வேல் கொஞ்சம் அந்த வளிமண்டலவியல் சம்பந்தப்பட்ட இதுதானே. ஆனா இது இப்படிதான் நிலவு. இது கதை 2 கதை காணப்படுது. எது உண்மை போய் எனக்கு தெரியல. அவை மென நம்பிக்கை கேட்ட வகையில போக்குன்றது. ஆனா இது ஒரு இதுல இருந்து நிறைய அந்த காலத்துல வந்து நீர்ப்பாசனம் எல்லாம் செய்யப்பட்ட இங்க தண்ணி எடுத்து இங்க அந்த வேக்காலால சிறுபுடி பக்கம் எல்லாம் பாலை அதெல்லாம் தண்ணி போய் எல்லாம் பயிர் எல்லாம் செய்தது. பிறகு நாட்டில் ஏற்பட்ட அந்த குழப்பங்கள் போன்ற காரணங்களால் அது அழிவடைஞ்சு போய் இந்த கால்வாய் கூட பிரயோசனப்பட்ட விவசாயத்துக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அப்புறம் இப்ப அந்த ராணுவ நடவடிக்கைகள் அதால கைவிடப்பட்டு இப்படியே இருக்கு. இப்ப என்ன வரலாற்று ரீதியாக வரலாற்று ரீதியாக ஒரு கவனத்துக்குரிய இடம் என்று ஏற்றுக்கொள்ளணும். அதான் மக்களுடைய கருத்துல கவனம் கொள்ளக்கூடிய இடம். மற்ற இப்ப வந்து தென்னிலங்கையாக வந்து போறபடியா இது ஒரு வருது. அது அப்படி அது மாதிரி இங்க சொன்ன மன்னார்ல இப்படி இல்ல, அது வித்தியாசம் இருக்கு. மற்றது பொக்கண்ணையில ஒரு கிணறு ஊரலுல இந்த அது வந்து அடி இல்லையா தண்ணி நடு ஊட்டு வந்தபடி இருக்கு. ஊரலுக்குள்ள அந்த பொக்கணை கிணறு இருக்கு. இதுகள் வந்து இப்ப யாழ்ப்பாணத்துல வரலாற்று புகழ் பெற்ற ஒரு மைனியோட கவனத்தை கவரக்கூடிய ஒரு இடமா கருதப்படுது. இதுல இருந்து இப்ப என்ன பயன்பாடு? அதாவது குடிநீர் முன்ன செய்தவே இப்ப இல்ல கூட விவசாயத்தை பயன்படுத்தப்பட்டது. இந்த நீர் வந்து இப்ப சிறுபுட்டி மட்டும் இங்க இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாய்க்கால் மூலம் தண்ணி எடுத்து அதுல விவசாயம் செய்தது. இப்ப அந்த சரியா நாட்டுக்கு இதால அது கொஞ்சம் அழிவடைஞ்சு போச்சு. சிலவளை இது இந்த திறக்கு நீரை தொடர்ச்சிய பயன்படுத்திக்க வந்து நீர் வந்து சிலவளை என்னன்னு சொல்ல உபர மாறுமன்றதுக்கால அது என்ன அது நீங்க அது ஒரு காரணமா இருக்கலாம். மற்றது இங்க வந்து அந்த திறக்கு நீர் உபர் நீர் அவ்வளோத்துக்கு தொடர்ச்சியா பம்போட்டு அடிக்க வந்து அப்படி. ஏன்னா ரெண்டாலுமே நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய எனக்கு இப்ப 60-70 வயசு. ஆனா அப்ப தண்ணியெல்லாம் போனது வாகன பக்கம் முந்தி போனதுன்னு சொல்லப்படுது. ஒன்னு சரி செய்துப்படுது. ஆனா டேங்க் எல்லாமே அங்க தண்ணி அங்க வந்து வறட்சியான எல்லாம் வர வச்சு அப்ப தண்ணி விநியோகிக்கிறோம் என்ன அடிப்படைன்னு தெரியல. சரி சரி அதற்கு விசாரிச்சு அதே மாதிரி அப்ப இதுக்கு எல்லாம் தேசிக்கா போட்டா போய் கீரி மேல இருக்கலாம். இல்ல இப்ப பாறையா இல்ல உடனே கடலவே மேகன்னு சொல்லப்படும். ஆனா அப்படி மிதக்குதாண்ட ஒரு கதை நான் போட்டு பார்க்கையில ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த தண்ணி வர்றதுக்கு தொடர்ந்து இந்த பாருங்க இதை பார்க்க இந்த ஒரு அந்த பகுதி வந்து ஒரு தாழ்ந்த பகுதியா வருது. இங்க இதுல மெக்கம் மட்டும் இல்ல இப்படி தாழ்ந்து போகலாம். மற்றது இங்க பண்மையில நவக்கிரிக்க ஒரு வீடு வந்து அப்படி இறங்கிட்டு அதுவும் வந்து பாறை சுண்ணாம்பு பாறையால அந்த கல்லுகள் அகழ்வு செய்யறது இல்ல. அதன் காரணமாக அந்த அதெல்லாம் வந்து பதிவடைஞ்சு போகுது. இதுவும் ஏதோ சுண்ணாம்பு கற்பாறையால அந்த இதனால பதிஞ்சிருக்கலாம்னு அந்த ஊகிக்கிறார். சரி இதுக்கு கீழ்பகுதியில வந்து மாட்டு வண்டியில அப்படி நிக்கிறதெல்லாம் இதுல வந்து எழுதி போட்டுக்கணும். அது வந்து உண்மையா இருக்கு எழுதி போட்டுக்கணும். அப்படியே எழுதி போட்டுக்கிறேன். அதெல்லாம் அது எந்த தூரம் இப்ப
என்ன சொல்லுங்க இப்ப அடி இல்லையேன்னு சொல்லினா அடி இல்லையேன்னு தானே சொல்லுவோம். அடி இல்லையாண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. மற்ற கீழே நெட் ஒன்று இருக்காது. மற்ற வெளிநாட்டார்கள் வந்து எல்லாம் நீந்தி எல்லாம் பார்த்தாவே அடி இல்லை. அடி இல்லை. அது ஒரு அபாயம். நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும். கவனமா இருக்கணும். ஆளை தண்டு விட்டுரும். பழக்கப்பட்டாக குதிக்கிறவன் அதுதான் ரிஸ்க். அதெல்லாம் இது. ஆனா வண்டியில் இருக்கிறது அது அது என்ன சொல்லுங்க, சும்மா ஒரு ஊக கதைகள் அது எந்த அளவுக்கு சாத்தியமோ தெரியல. நான் நினைக்கல அவ்வளோத்துக்கு அடியிலேண்டா உண்மை. அது சரி, புவியியல் ரீதியிலே வரலாற்று ரீதியிலே மற்றும்படி வண்டி அதெல்லாம் என்ன மாதிரி தெரியும். இதே பேரும் கொஞ்சம் இதா இல்ல போகுது. ஏன் இடங்கள்ல கொஞ்சம் 15 தண்ணி அங்க அவ்வளவு உயர வந்த நில மட்டம் இடம் பாருங்க. பாறையால அந்த இறங்கி அப்படி போயிரு. இதே தொண்டமான்ல அப்படி இது ஒன்று இருக்கு. ஒரு பாறை குகமே பார்த்திருப்பீங்க. சென்னிதி இதால அதுவும் ஏறக்குற இதே மாதிரி தான். அதுகள் ஜாழ்ப்பாணமே சுண்ணாம்பு கேட்பாரா தானே. ஜாழ்ப்பாணமே சுண்ணாம்பு கேட்பார். அதுக்காண்டி சமயம் பொய்யோ அப்படின்னு நான் சொல்ல வரையில. ஆனால் இது நீண்ட கால உட்படுத்தப்பட்ட விடயம். இனி இதால கூட பயன்படக்கூடிய இப்ப நீர் விநியோகங்கள் மேற்கொண்டு விவசாயங்கள் குடிநீருக்கு பயன்படுத்தலாம். அது எங்களுடைய அரசியல் பொருளாதார நாட்டு தலைமையில பொறுத்த விட பிரச்சனை. அவையில கவனம் செலுத்தினால் கொஞ்சம் பிரயோசனப்படுத்த வளங்கள்லாம் இதோட வளம் தானே பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். இனி அது எதிர்காலத்தை பொறுத்த விட. நன்றி ஐயா. ஓகே, தேங்க்யூ. இந்த கிணத்துக்கு பக்கத்தை பார்த்தா இதுல வந்து ஒரு அரச மரம் ஒன்று நிக்குது. இப்படியே இந்த பக்கத்துல வந்தோம்னு சொன்னா இப்படி இதால வந்தா இதுல வந்து இந்த கிணத்தின் வரலாறு வந்து எழுதியிருக்கணும். இது வந்து ஒரு தொல்லியல் சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. இதுல வந்து 52.5 மீட்டர் ஆழத்துல வந்து இயற்கையான அடிப்பாகம் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே நேரம் இந்த கிணத்தின் அடியில வந்து மாட்டு வண்டில் வந்து இருக்கிறது சொல்லி வந்து இதை போட்டிக்கணும். எவ்வளவு தூரத்துக்கு உண்மை போய் வந்து தெரியலைன்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கிறார்கள் வந்து சொல்லினோம். பாருங்க, இதுல வந்து அடிப்பகுதியில வந்து இந்த மாட்டு வண்டில் வந்திருக்கான். அங்க எடுத்த படம்னு சொல்லி போட்டிக்கணும். இந்த கிணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகளவான மக்கள் வந்து வருகைதார ஒரு சுற்றுலா இடமா இருக்கு. பாருங்க, எல்லாம் வந்து பார்க்கணும் நிறைய பேர். இந்த குணத்தை சுத்தி வந்து இப்படி ஒரு வேலி உண்டை வந்து போட்டிருக்கணும். பக்கத்தை வந்து போகிற அளவுக்கு வந்து வேலியாக போட்டிருக்கணும். பாருங்க, இந்த கிணத்தின் உட்பகுதியில் வந்து இப்படித்தான் இருக்கு. இதுல வந்து ஆழம் காணப்படையில்லைன்னு சொல்லினோம். ஆனால் தற்போது வந்து ஆழம் அறியப்பட்டதாக வந்து அதில் எழுதியிருக்கிறோம். அது உண்மை போய் எவ்வளோ வந்து தெரியல. பாருங்க, இந்த இடத்தால வந்து அப்படியே படிகள் இருக்கு. அதில் அப்படியே இறங்கி வந்து கீழ்ப்பகுதிக்கு வந்து போகலாம். இந்த அதுல எல்லாம் மீன் எல்லாம் இருக்கு, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பாருங்க, அந்த மீன்கள் எல்லாம் ஓடி தெரியுது. మాత్రం నేమే పత్తులో నొప్పి ఎందుకన్నా కొడతామా పత్తులో నొప్పి ఇతరాన్ని జంపురాయి ఓకే ఇస్తారు గడియేద్దామా మూడు మాత్రం ఇది మూడు எல்லாம் அந்தாபுரத்துல இருந்து வந்திருக்கேன் அந்த இடத்தை பாக்குறதுக்காக. நீர்ப்பாசன நடவடிக்கை ஏற்ற மாதிரி எல்லாம் கட்டி இருக்கணும். அது இப்ப எல்லாம் வந்து செயற்பாடுல வந்து இல்லை. ஒரு காலத்துல வந்து இதுல இருந்து விவசாயத்துக்கு தேவையான நீர் வந்து கொண்டு செல்லப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. இப்ப வந்து பாவனையில இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு தொல்லியல் பிரதேசமாக வந்து சொல்லப்படுது. பாருங்க, இந்த இடத்துல வந்து பழைய கட்டிடங்கள் எல்லாம் வந்து இருக்கு. பார்த்தா இது வந்து தொல்லியல் சின்னம்னு சொல்லப்படுது. பாருங்க, இது வந்து செங்கல்கள் அதெல்லாம் கட்டியதாக இருக்கணும். இந்த கிணத்தின் மேற்பகுதியில வந்து சுத்தமான நீர் வந்திருந்தாலும்
18.5 மீட்டர் ஆழத்துக்கு கீழே வந்து படிப்படியாக உவர் நீராக செல்லும் என்று சொல்லி கூறப்படுது. இந்த இடத்தெல்லாம் பாருங்க, அந்த பொங்குகள் மாதிரி எல்லாம் அந்த இடத்துல வந்துருக்கு, புறாக்கள் எல்லாம் வந்துருக்கு பாருங்க அந்த சைட்டுகள் எல்லாம். இந்த நிலாவர கிணத்தை பார்க்கறதுக்காக பெருமளவு மக்கள் பாருங்க வந்து கொண்டிருக்கிறோம். அதிகளவானாக சிங்கள மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து வருகிறோம். வயது போனாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேற இருந்தோம். உண்மையிலே இந்த கிணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா வித்தியாசமான ஒரு அமைப்பில வந்து இந்த கிணறு இருக்கு. எங்கேயுமே இல்லை, எங்களை யாழ்ப்பாண பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிறது ஒரு கொடை என்று சொல்லலாம். அதிகளவான மக்கள் வந்து வேறு வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் இந்த கிணத்தை வந்து பார்த்து கொண்டு போயினோம். இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்றேன். தொடர்ந்து மங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.